நியமங்கள். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமி இருக்கும் வரைக்கும் கர்த்தருடைய சபையும் நிலைத்திருக்கும். கர்த்தர் வானத்திற்கும் பூமிக்கும் மாறாத நியமங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய சர்வ சிருஷ்டிகளையும் பாதுகாத்து பராமரிக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் வானமும் பூமியும் மாறாத நியமங்களினால் பாதுகாக்கப்படுவது போல கர்த்தருடைய சபையும் பாதுகாக்கப்படுகிறது. சபையின் ஆவிக்குரிய காரியங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். சபையின் வளர்ச்சி சில சமயங்களில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். சபை சில சமயங்களில் தாழ்ந்திருந்தாலும் அது மறுபடியும் திரும்ப எழும்பும். சபையின் ஊழியங்கள் இப்போது நடைபெறவில்லை என்றாலும் அல்லது இப்போது ஊழியங்கள் குறைவாக நடைபெற்றாலும், கர்த்தருக்கு ஏற்ற வேளை வரும்போது சபையின் ஊழியங்கள் பரிபூர்ண நிறைவோடு இருக்கும். சபையானது இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் இந்த உலகத்தை படைத்து இதை உறுதி பண்ணி இருக்கிறார். கர்த்தரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். கர்த்தருடைய மாறாத நியமங்களினால் வானமும் பூமியும் உறுதியாயிருக்கிறது. இது கர்த்தருடைய வல்லமைக்கும் அவருடைய உண்மைக்கும் அடையாளம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் இந்த பூமியில் தம்முடைய சபையையும் ஸ்தாபித்திருக்கிறார். வானமும் பூமியும் உறுதியாயிருப்பது போல கர்த்தருடைய சபையும் உறுதியாயிருக்கும். கர்த்தரே எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். அவரே முதலாவதாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். எபிரேயர் 3:4. நாம் இயற்கையில் உள்ள காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தருடைய கிருபையும் அவருடைய சர்வ வல்லமையும் பிரத்யட்சமாய் தெரியும். நாம் தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தங்களை தாராளமாய் நம்பலாம். அவருடைய கிருபையும் ஆளுகையும் நியமங்களும் ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தர் மாறாதவர், அவருடைய வாக்குத்தத்தங்களும் மாறாதவை. கர்த்தர் சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எப்படி படைத்தாரோ அப்படியே அவை இன்றும் இருக்கிறது. அவற்றிற்கு ஒரு மாற்றமும் உண்டாகவில்லை. சூரியன் ஆதியில் இருந்து இன்று வரையிலும் பகலுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வருகிறது. அதுபோலவே சந்திர நட்சத்திரங்களும் இரவுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வருகிறது. சூரிய வெளிச்சத்தினால் பூமியின் மீது உஷ்ணம் உண்டாகிறது, பூமிக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. இது கர்த்தருடைய மாறாத நியமம். ஆதியிலே சூரியன் வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கொடுத்தது போல இன்றும் வெளிச்சத்தையும் உஷ்ணத்தையும் கொடுத்து கொண்டு வருகிறது. கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். அவரே பிரதான சிருஷ்டிகர். அவரே சூரியனையும் சந்திர நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தவர். அவை தங்களுடைய இயக்கங்களுக்காக தங்களை சிருஷ்டித்த கர்த்தரையே சார்ந்திருக்கிறது. சூரியனுடைய இயக்கமும் சந்திர நட்சத்திரங்களின் இயக்கமும் நியமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது கர்த்தருடைய மாறாத பிரமாணம். கர்த்தருடைய நியமத்தின் பிரகாரம் இவையெல்லாம் மாறாமல் இயங்கிக் கொண்டு வருகிறது. அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ? அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதின் காலத்தில் வர பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? யோபு 38:31 முதல் 33 வரை. கர்த்தர் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறார். சேனைகளின் கர்த்தர் சமுத்திரத்தை அமைதிப்படுத்துகிறார். கர்த்தர் சமுத்திரத்தை குலுக்கும் போது அது கொந்தளிக்கிறது.
கர்த்தர் கட்டளையிடும்போது கொந்தளிக்கிற சமுத்திரம் அமைதியாகிறது. கர்த்தரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் சிருஷ்டித்த வானங்களை யாராலும் அளக்க முடியாது. அதுபோலவே கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்களை யாராலும் ஆராயவும் முடியாது. கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். கர்த்தர் சிருஷ்டித்த வானமும் பூமியும் மகா பெரியது. வானத்தை நம்மால் அளக்க முடியாவிட்டாலும் வானத்தை கர்த்தர் நட்சத்திர மண்டலங்களால் நிரப்பி இருக்கிறார். கர்த்தர் பூமியையும் தம்முடைய நன்மைகளால் நிரப்பி இருக்கிறார். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் போல இன்னும் ஏராளமானவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் வானமும் பூமியும் ஒரு பகுதி மாத்திரமே. இந்த சிறிய பகுதியை கூட மனுஷரால் அளக்கவோ அதன் அஸ்திபாரங்களை ஆராயவோ முடியாது. கர்த்தர் சிருஷ்டித்த சர்வ சிருஷ்டிகளையும் மனுஷரால் புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய சிருஷ்டிகள் எல்லாமே நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியமங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக எப்போதும் நிலைத்திருக்கும். அவை ஒருபோதும் அவருக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போகாது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். சங்கீதம் 119, 90, 91. வானத்தில் மேகம் சூழ்ந்திருக்கிறது. சந்திரனையும் சூரியனையும் மேகம் மறைத்துக் கொள்கிறது. சில சமயங்களில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் உண்டாகிறது. பூமியில் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. கடலும் பல சமயங்களில் கொந்தளிக்கிறது. ஆனாலும் இவையெல்லாம் தங்கள் இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து போவதில்லை. பூமி அதிரலாம், கடல் கொந்தளிக்கலாம். ஆனாலும் பூமியும் கடலும் இருந்த இடத்தில்தான் இருக்கும். அது ஒருபோதும் இடம் மாறாது. கர்த்தர் இயற்கையின் பிரமாணத்தை தம்முடைய ஜனங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி தம்முடைய கிருபையின் ராஜ்யத்தை விளக்குகிறார். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை ஒரு தேசமாக ஸ்தாபித்தார். இஸ்ரவேல் தேசம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. இஸ்ரவேலின் வித்து அல்லது இஸ்ரவேலின் சந்ததி என்பது மாம்ச பிரகாரமான வித்தையோ அல்லது மாம்ச பிரகாரமான சந்ததியையோ குறிப்பதில்லை. மாம்ச பிரகாரமாக இஸ்ரவேலாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொருந்தாது. வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களே இஸ்ரவேலின் வித்தாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவரை விட்டு விலகி போனார்கள். அந்நிய தெய்வங்களை பின்பற்றினார்கள். விக்கிரகங்களை ஆராதித்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடவில்லை. கர்த்தர் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவதற்கு வானங்களையும் பூமியையும் ஓமையாக சொல்லுகிறார். வானங்களை அளக்க முடியாது. பூமியின் அஸ்திபாரங்களை ஆராய முடியாது. வானங்களை அளக்க முடியும் என்றால், பூமியின் அஸ்திபாரங்களை ஆராய முடியும் என்றால், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லா பாவங்களின் நிமித்தமும் அவர்களை வெறுத்து விடுவார். ஆனால் யாராலும் வானங்களை அளக்க முடியாது, பூமியின் அஸ்திபாரங்களையும் ஆராய முடியாது. ஆகையினால் கர்த்தரும் இஸ்ரவேல் வம்சத்தாரை வெறுத்துவிட மாட்டார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே இந்த பூமியில் தம்முடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். கர்த்தரால் அவருடைய சபையை பாதுகாக்க முடியும். கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவரே சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளையிட்டார். கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் சகலமும் நடைபெறுகிறது. அவருடைய வார்த்தைக்கு மீறி எதுவும் நடைபெறாது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தரிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காகவே சகல காரியங்களையும் நடப்பிக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தருடைய கிரியைகளும் அவருடைய மகிமையும் எப்போதும் இசைவாய் இருக்கும். கர்த்தருடைய சபையார் அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். தம்மை துதிப்பதற்காகவே
கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்தெடுத்திருக்கிறார். தம்மை துதிக்கும் ஜனங்களை கர்த்தர் சபையாக கூட்டிச் சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தில் ஒருபோதும் மாற்றம் ஏற்படுவதில்லை. அவருடைய சித்தமும் விருப்பமும் உறுதியாயிருக்கும். கர்த்தருடைய நியமங்கள் அவருக்கு முன்பாக எப்போதும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே இஸ்ரவேல் சந்ததி அவருக்கு முன்பாக ஒரு ஜாதியாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியமங்கள் ஒளிந்து போனால் இஸ்ரவேல் சந்ததியும் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய நியமங்கள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஆகையினால் இஸ்ரவேல் சந்ததியும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போகாது. கர்த்தர் சிருஷ்டித்தவை எல்லாமே மாறாமல் இருக்கிறது. அவற்றிற்கு மாற்றம் தேவைப்படவில்லை. கர்த்தர் அவற்றை சிருஷ்டிக்கும் போதே தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் சிந்தித்து திட்டமிட்டு அவற்றை எப்படி சிருஷ்டிக்க வேண்டுமோ அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய பிரமாணங்களும் அவருடைய நியமங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. அவற்றிற்கு மாற்றம் தேவைப்படுவதில்லை. கர்த்தருடைய பிரமாணங்களைப் போலவே அவருடைய கிருபையும் மாறாமல் இருக்கிறது. அவருடைய நியமங்களில் மாற்றம் தேவையில்லை. அது போலவே அவருடைய கிருபையிலும் மாற்றம் தேவையில்லை. கர்த்தரே ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பு பூரணமானது. கர்த்தருடைய சிருஷ்டிப்பு எதிலும் மாற்றம் தேவைப்படவில்லை. கர்த்தரே தம்முடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய சபையிலும் மாற்றம் எதுவும் தேவையில்லை. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சபைக்கு போதுமானதாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சபைக்கு கொடுக்கும் வாக்கு தத்தங்களும் அதற்கு போதுமானதாய் இருக்கிறது. சபைக்கு ஒரு குறைவும் இல்லை. இந்த பூமி உள்ள வரையிலும் கர்த்தருடைய சபையும் நிலைத்திருக்கும். இந்த பூமி உறுதியாய் இருப்பது போல கர்த்தருடைய சபையும் உறுதியாய் இருக்கும். இயற்கையில் உள்ள நியமங்கள் தங்களை சிருஷ்டித்த கர்த்தரை சார்ந்திருப்பது போல சபையும் கர்த்தரை சார்ந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு கட்டளையிட்டது போல தம்முடைய சபைக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய சபையின் மூலமாய் நிறைவேறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மகா பெரிய சத்தியங்கள். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்துக்காக கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக கர்த்தர் சமுத்திரத்தை குலுக்குகிறார். இந்த நியமங்களை கர்த்தர் நித்தியமாக நியமித்திருக்கிறார். மேலே இருக்கிற வானங்களை அளக்க முடியாது. கீழே இருக்கிற பூமியின் அஸ்திவாரங்களை ஆராய முடியாது. கர்த்தர் இஸ்ரவேலோடு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். சூரியன் பகலில் வெளிச்சத்தை கொடுக்கும். சந்திர நட்சத்திரங்கள் இரவில் வெளிச்சத்தை கொடுக்கும். இவை இயற்கையின் நித்திய பிரமாணம். இது போலவே இஸ்ரவேல் சந்ததி கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியாக இருக்கும். இதில் மாற்றம் எதுவும் இராது. இது ஒரு நித்திய பிரமாணம். பூமியின் அஸ்திவாரங்களை ஆராய்வதற்கோ வானங்களை அளப்பதற்கோ வழிவகை எதுவும் இல்லை. அதுபோலவே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை வெறுத்து விடுவதற்கும் வழி எதுவும் இல்லை. அவர்கள் பாவம் செய்தாலும் கர்த்தர் அவர்கள் மீது இறங்கி அவர்களை தமது ஜாதியாக ஆக்கிக் கொள்வார்.